மாப்ள நீங்க மட்டும் அணு கூட சேர்ந்து வாழல, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் மாப்ள. ஏய் என்னடா பண்ணுவ? மாப்ள நீங்க சும்மா இருங்க மாப்ள. ஏய் உன்னை சும்மா விட்டா பத்தாதுடா மாப்ள. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க மாப்ள. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் மாப்ள. ஏய் போடா. நீங்க அணு கூட சேர்ந்து வாழணும், இல்ல நீங்க நல்லா இருக்க முடியாது. விடமாட்டேன். ஏய் போடா. ஏய் அவனா அவன் கிடக்கிறான் பொடி பையன். அவன் பேச்ச போய் பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்றீங்க. அந்த அணு கூட சேர்ந்து வாடுறதுக்கு உங்களுக்கு நான் தலையெழுத்தா? நீங்க உங்க பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும் மாப்ள. மாப்ள எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்க வாங்க மாப்ள, வாங்கன்னு சொல்றல. வாங்க வாங்க. மாப்ள மறுபடியும் எதை நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் கிடக்கிறான் வெட்டி பாயா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கமா. படுங்க படுங்க மாப்ள. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிம்மா படுங்க. நீங்களும் படுத்துங்க. நீங்க மட்டும் அணு கூட சேர்ந்து வாழல, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் மாப்ள. மாமா என்ன மாப்ள? நானும் கவனிச்சுட்டே இருக்கேன் அப்போல இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சில்லறை எல்லாம் பொறுக்கிட்டு. அரிசி பருப்பு திங்ஸ் ஏதாவது வாங்கணுமா? பணம் ஏதாவது வேணுமா? இல்ல மாப்ள இருக்கு, ஆனா இருக்கு ஆனா பத்தாது. அப்படிதானே? ஆமா. பேண்ட் பாக்கெட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க போங்க. சரி மாப்ள. நீங்க எதுவும் தப்பா ஷோ போங்க மாமா. என்கிட்ட என்ன மாமா போச்சு உங்களுக்கு? போய் எடுத்துக்கோங்க போங்க. அட தேவராஜன் தம்பி, வாங்க வாங்க தம்பி. உள்ள வரலாமா? வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வாங்க சார் உட்காருங்க. பரவாயில்ல சார். மாமா காஃபி வீட்டுல போட்டா லேட் ஆயிடும். நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன் சார். இருக்கட்டும் சார். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் சார். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நேத்து ராதா மேடம் வீட்டுக்கு போயிருந்தேன். சிபிஐ உங்களை என்கொயரி பண்றதுக்காக மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்கிறதா ராமநாதன் சார் சொன்னார். என்கொயரியில என்ன சொன்னீங்கன்னு தெரிஞ்சா அந்த டீடைல்ஸ் நான் லாயர் கிட்ட கொடுப்பேன். உங்களை வெளியெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன நீங்க ஜாமீன்ல எடுக்கிறதுக்கே நிறைய மெனக்கெட்டீங்க, இப்போ இது வேறையா? சார் அந்த எசிடேஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம். என்ன ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல பிரதரை நினைச்சுக்கோங்க சார். ஒரு பிரதர் கஷ்டப்படும் போது இன்னொரு பிரதர் பார்த்துக்கிட்டு இருப்பானா? சார் நீங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நான் என்ன சார் செஞ்சிருக்கேன்? அந்த அனுஷா கூட சேர்ந்துகிட்டு உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு சார்? அதெல்லாம் மறந்துருங்க. எப்படியும் அந்த கும்பல்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க, அதுவே போதும். இனிமே நம்ம ஃபியூச்சரை பத்தி தான் சார் யோசிக்கணும்.
சார், தங்கராஜும் செந்திலும் நடந்த மோசடிக்கு நானும் உடந்தேன்னு வாக்குமூலம் கொடுத்ததுனால சிபிஐ மறுபடியும் என்கொயரி கூட்டு போனாங்க. நான் எந்த விதத்திலயும் உடந்த இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன் சார். ஏன்னா அதுதானே சார் உண்மை. என் கூட இருந்தவங்களை நம்பி நான் வேலையில கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அது ஒண்ணுதான் சார் நான் பண்ண தப்பு. அதனால என்ன இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா நிரந்தரமா நீங்க வெளியே வந்துருவீங்க. இருந்தாலும் லாயர் கிட்ட இதை பத்தி சொல்றது நல்லது தானே சார்? சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சார் சொல்லுங்க சார். இப்ப நீங்க வேலையில இல்ல, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கங்க சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். ஏற்கனவே நான் உங்களுக்கு பட்ட கடனை எப்படி தீக்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் நானு. ரகுவோட கல்யாணத்தை நீங்களும் ராதாவும் சேர்ந்து தான் பல சிரமங்களுக்கு நடுவுல நடத்தி வச்சிருக்கீங்க. ரகு எப்ப என்ன பார்த்தாலும் நான் பண்றது தப்புன்னு எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால அவனை நான் எப்பவும் என் தம்பியாவே நினைச்சதில்லை, என் விரோதியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு அவனோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு எந்த நல்லதுமே செஞ்சதில்லை. ஆனா நீங்க அவனுக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சிருக்கீங்க சார். உங்க குடும்பத்தோட இருந்த பந்தமோ என்னமோ தெரியல, அந்த நேரத்துல என்னால உதவி பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் பெருசுப்படாதீங்க சார். நான் கொடுக்கிற பணத்தை நீங்க வாங்கிக்கணும். சாரி சார், வேண்டாம் சார். இங்க நாங்க 2 பேர் தான். எங்களுக்குன்னு பெரிய செலவு எதுவுமே இல்லை. நீங்க இந்த அளவுக்கு என்ன தேடி வந்ததே போதும் சார். சரி சார், உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி தேவைன்னாலும் சார் எனக்கு போன் பண்ணி கேட்கலாம். கேட்கணும் சார், கண்டிப்பா கேட்கணும். சரி சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நீங்க நிரந்தரமா ஹாப்பியா இருக்கலாம். நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாப்ள. இதுக்கு மேலையும் நீங்க 2 பேரும் சொன்னதையே சொல்றதுல அர்த்தமே இல்லை. இத பாத்தீங்கல்ல, தேதி வாரியா டைம் வாரியா எப்பெல்லாம் செக் வாங்குனீங்க, எப்ப அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு, மலேசியால இருக்கிற நாராயணமூர்த்தி, கணேசலிங்கம், அப்துல்லாங்கிற 3 பேருடைய அக்கௌண்ட்ஸுக்கு என்ன தேதியில எந்த டைம்ல எவ்வளவு பணம் ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்கன்னு, அந்த பணம் ஹவாலா மணியா இந்தியாவில் யாருக்கிட்ட வந்து சேர்ந்தது, அந்த பணம் மொத்தமும் எப்ப எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு அத்தனை டீட்டெயிலும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் விஸ்வநாதன் தான் எங்களை ஏமாத்தி பணத்தை சுருட்டிட்டாரு, நாங்க அப்பாவிங்க, எங்களுக்கு அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களோட செகண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு காட்ட உங்களை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். ஊமை அடி, ஊமை காயம், ஊமை அடினா என்னன்னு காட்டியாச்சு. ஆனா இனிமே அடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டார்ச்சரோட உச்சம் என்னன்னு காட்டிடுவோம். தூக்கம் வரும், ஆனா தூங்க முடியும். தீயா பசிக்கும், முன்னாடி சாப்பாடு கூட இருக்கும், ஆனா உங்களால எடுத்து சாப்பிட முடியாது. செத்துடலான்னு கூட தோணும், ஆனா சாக முடியாது. எப்படி வசதி? போலாமா? சத்தியமா சொல்றேன் சார், நீங்க சொன்ன எல்லாமே எங்க 2 பேரையும் பார்த்தா என்ன காதுல பூ சுத்துற மாதிரி தெரியுதா? ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு உண்மையை ஒத்துக்கங்க. ஒத்துக்கல, எங்களோட அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். உண்மையை சொல்ல வைப்போம். எப்படி வசதி? இவனுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுங்க 2 பேர்த்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். சொல்லிடுறோம் சார், சொல்லிடுறோம் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சார், நாங்க என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் நாங்க விளக்கமா சொல்லிடுறோம் சார்.
வண்டி அங்க விட்டுட்டு பஸ்ல வந்துட்டேன் மாமா. சரி விடுங்க மாப்பிள்ள, கஷ்ட காலம் வந்தா இப்படி எல்லாம் நடக்கும். சரி மேல வாங்க, சூடா டீ போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க வாங்க. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. நான் சொல்றேன்னு எதுவும் நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன? இல்ல கை செலவுக்கு காசு வேற இல்ல, காருக்கு பெட்ரோல் போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்க. பேசாம காரை ஒரு 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா செலவுக்கு வசதியா இருக்கும்ல மாப்பிள்ள. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க பஸ்ல வந்தேன்னு சொன்னதும் இப்படி நடந்து வரதையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்பிள்ள. நீங்க சொன்னதை நானும் யோசிச்சேன். கார் வழியில நின்னதும் எனக்கு முதல்ல அந்த நினைப்பு தான் வந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு வேலை இல்லை, அதனாலதான் பணத்துக்கு கஷ்டமா இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால பேங்க்ல இருந்து பணமும் எடுக்க முடியல. இப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா செலவுக்கு பைசாவை பத்தி கவலை இல்லை. அப்ப நமக்கு கார் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரெண்டு வீட்டுல போய் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப நம்ம காரை வித்துட்டோம்னா இப்ப இருக்கிற நிலைமையில கார் வாங்குறது கஷ்டம். முதல்ல ஒரு வேலை தேடிக்க ஏற்பாடு பண்ணுவோம், அப்புறம் மிச்சதெல்லாம் பாத்துக்கலாம். ஹலோ, யாரு? சித்தி, நான் ஜெய் பேசுறேன். சொல்லுடா, என்ன விஷயம்? அனு இருக்கா? அனு குளிக்கிறா. அவ வந்ததும் போன் பண்ண சொல்லட்டா? இல்ல இல்ல வேணாம், நான் உங்ககிட்ட தான் பேசுறோம். சரி, இப்போ அனு எது உடனே வந்துடாதுல்ல? என்னடா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சித்தி, நான் விசுவை பார்க்க போயிருந்தேன். அப்படியா? எதுக்கு? எதுக்கா? என்ன சித்தி கேக்குற? அந்த தங்கராஜ் செந்தில் மாட்டுறதுக்கு நானும் அனு தான் கஷ்டப்பட்டோம். அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நானும் அனு தான் பாடுபட்டோம். அவருக்கு தெரிய வேணாமா? அப்பதான் அவர் வெளியே வந்தாக்கா அனு கூட சுமூகமா குடும்பம் நடத்துவார் நினைச்சேன். சரி, மாப்பிள்ள கிட்ட சொன்னியா அத? சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவான் சித்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவன் மனுஷனே கிடையாது. அவனும் அவன் கூட மாடு மாதிரி ஒருத்தர் இருக்கான துறை. 2 பேருமா சேர்ந்து இந்த விஷயத்த சொல்ல போனா என்ன வெளியே போக சொல்லி மிரட்டுறானுங்க. ஏண்டா, நீ சொன்னதை மாப்பிள்ள நம்பலையா? மாப்பிள்ளை அவன் மண்ணாங்கட்டி மாப்பிள்ள. பாரு சித்தி, இனிமே அவன் வருவான், அனுவோட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அவனை ஏன் நம்ம காப்பாத்த போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். பாருங்க, சத்தியமா சொல்றேன், இனிமே அவன் வந்து அனு கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போறது இல்ல. டேய், மாப்பிள்ள திரும்பி வரணும், அனு கூட சேர்ந்து வாழணும்னு நாம தானே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா மாப்பிள்ள வரலன்னா பரவாயில்ல, குழந்தைய பெத்துக்கிட்டு அது கூடவே காலத்தை ஓட்டிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காளேடா. எப்படி சித்தி, என்ன விளையாட்டா? இவ்வளவு நாள் அவன் இருந்தா வருமானம் வந்தது, குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். இப்ப வருமானமே இல்லாம சென்னையில் எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு புரியுது, ஆனா அவளுக்கு புரியணுமே. புரிய வைக்கணும் சித்தி. அட போடா, அவ பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. பிடிவாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ வயிற்றுல வளர்ற குழந்தை. அந்த குழந்தையால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் நஷ்டம்தான். நாம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து அந்த குழந்தைய கலைச்சிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டோம்னா அங்க போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் சரிடா, ஆனா கருவ கலைக்க அவ தயாரா இல்லையே. அவ என்ன தயாரா இருக்கிறது? நாம தான் கலைக்கணும். என்னடா சொல்ற? ஆமா சித்தி, அது ஒண்ணுதான் வழி. அப்பதான் விசுவ மறந்துட்டு நம்ம கூட வருவா. இல்லன்னா பிராயச்சித்தம் பண்றேன், மண்ணாங்கட்டி பண்றேன்னு சொல்லி இங்கேயே இருந்து நம்ம உயிரை வாங்குவா. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? கருவை கலைச்சிருவோம். அது எப்படிடா? சொல்றேன், கவனமா கேட்டுக்க.
என்ன பண்ணுவியா? பண்றேன்டா. சரி சரி, எப்போ பண்றது, என்ன பண்றது எல்லாம் டீட்டெயிலா நான் உனக்கு திரும்ப போன் பண்ணி சொல்றேன். சரிடா. சரி. அண்ணம்மா. என்னம்மா முகம்லாம் வேர்த்து இருக்கு, படபடன்னு இருக்க? யார் போன் பண்ணா? இல்ல, ஜெய் போன் பண்ணாமா. என்னவா? நேத்து ராத்திரி மாப்பிள்ளை பார்க்க ஜெய் போயிருந்தானா? எதுக்கா? மாப்பிள்ள பயங்கரமா கோவமா பேசிட்டாராம். இனிமே உன்னை தேடி வருவார்னு தோணலன்னு சொல்றாமா. ஏமா இப்ப போய் அண்ணன் எதுக்காக அவரை போய் பார்த்தாரு? அவரை வெளியே கொண்டு வர நாம தான் முயற்சி எடுத்தோன்னு அவருக்கு தெரிய வேண்டாமாமா. அம்மா, அவருக்கு தெரிஞ்சிட்டா நம்ம மேல இருக்கிற கோவம் அவருக்கு குறைஞ்சிருமா என்ன? அண்ணன் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டு இத உனக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காரா? சரி, அண்ணன் வேற என்ன சொன்னாரு? சொல்லுமா, வேற என்ன சொன்னாரு? அது வந்து சொல்லுமா. இல்லம்மா, அவர்தான் உன்னை தேடி வரப்போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு அவர் குழந்தைய சுமந்துக்கிட்டு அதை கலைச்சிட்டு வேற ஊருக்கு போயிடலாமேன்னு. பாருமா, பழைய அணுவா இருந்திருந்தா இப்பவே நேர்ல போய் அண்ணன் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிருப்பேன். ஆனா இப்போ ஏமா என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பிச்சு கூட சேர்ந்து வாழறதுக்கான தகுதியை நான் எப்பவோ இழந்துட்டேன். நான் இப்போ அவருக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கலைச்சிட முடியுமா என்ன? இத பாருமா, இந்த குழந்தைதான் என் வாழ்க்கையே. அவர் நினைப்போட என் குழந்தையோட என் காலத்தையே ஓட்டிடுவேன். இதான் என்னோட முடிவு. இத நீயும் புரிஞ்சுக்கோ, அண்ணன் கிட்டயும் சொல்லிடு.